எனக்கு வந்து சீக்ரெட் டாஸ்க்னா எனக்கு தெரியாது. நான் வந்து அந்த ஹவுஸ்மேட்ல இருக்கேன். எனக்கு வந்து ஒரு மேனேஜர் பதவி எனக்கு கொடுக்குது. நான் வந்து ஒரு குட் லக் ஸ்டாச்சுவா நான் இருக்கேன்னா யார் வந்து அந்த பிரச்சனையை வந்து காஸ் பண்ணாங்க, யாருனால இந்த கேஆஸ் வந்து உருவாச்சு, யாருனால கெஸ்ட் வந்து அப்செட் ஆனாங்க, யாருனால பிக் பாஸ் வந்து கெஸ்ட் கிட்ட சாரி கேட்டாரு, அந்த பிரச்சனைக்கு மூலாதாரம் யாரு? சாண்ட்ரா. நான் வந்து சாண்ட்ராக்கு வந்து என்னோட குட் லக் ஸ்டாச்சு பேச முடியாம இருக்கிற பதவி வந்து நான் சாண்ட்ராக்கு கொடுப்பேன். நீங்க பண்ணுங்க, பண்ணாம போங்க, எனக்கு அது தெரியாது. உங்களால தான் இந்த கேஆஸ் ஆரம்பிச்சது, உங்களால தான் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சு. இவ்ளோ கேஆஸ் பிக் பாஸ் சாரி கேட்டது வந்து சாண்ட்ரால தான். சோ என்னோட குட் லக் ஸ்டாச்சுவை என்னோட பதவி வந்து நான் சாண்ட்ராவுக்கு கொடுக்குறேன். அவங்க பண்றாங்க பண்ணாதது அது அவங்களோட இஷ்டம், அது பிக் பாஸ் கையில இருக்கு. என்னோட பதவி நான் சாண்ட்ராவுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி சாண்ட்ராக்கு தான் சபரி வந்து கொடுத்துருக்கணும். சாண்ட்ரா கிட்ட போயிட்டு வந்து நீங்க பண்றீங்களாக்கா ப்ளீஸ்க்கா பண்ணுங்க கிஞ்சிட்டு இருக்காரு. அதுவே வந்து திவாகர் சொல்லும் போது நான் வந்து என்னோட குட் லக் பதவி வந்து நான் திவாகருக்கு கொடுக்குறேன். யாரு தப்பு பண்ணாங்களோ அவங்க வந்து ஹெட் ஷெஃபா இருந்தாங்க, அந்த ஹெட் ஷெஃப் பதவி வந்து திருப்பி வந்து சபரி கொடுக்குறேன்னு சொல்லி சொல்றாரு. எனக்கு புரியல. ஒருத்தங்க இவ்ளோ கியாஸ்க்கு வந்து காரணமா இருந்தவங்க, இவ்வளவு பிரச்சனை பண்ணவங்களுக்கு எப்படி அவங்களோட பதவியை திருப்பி கொடுக்கலாம்? எனக்கு அவங்க சீக்ரெட் டாஸ்க் டைம் தெரியாது. நான் ஹவுஸ்மேட்டா பேசின்னு இருக்கேன். அவ்வளவு பிரச்சனை வந்து சாண்ட்ரா கொடுத்திருக்காங்க. அப்போ அந்த 3 பேர் சொல்றது கேட்கணுமா, இல்ல ஒருத்தங்க வந்து அடமெண்டா எல்லா பிரச்சனையும் மூலதாரணமா இருந்தவங்க அவங்க பேச்சு கேட்கணுமா, அவங்களுக்கு சப்போர்ட்டா நிக்கணுமா?